morning students. இன்னைக்கு கிளாஸ்ல solution chapterல இருக்கிற in-text question 1.6 பார்க்கலாம். H2S, a toxic gas with rotten egg smell, is used for the qualitative analysis. If the solubility of H2S in water is 0.195 molar, calculate Henry's law constant. So நம்ம இப்ப ஆன்சர் பார்க்கலாம். What is Henry's law? So Henry's law formula தெரியும். So Henry's law formula வந்து P is equal to KH into mole fraction. P is equal to KH into mole fraction. இதுல நமக்கு KH கண்டுபிடிக்க சொல்றாங்க. KH என்ன? So P divided by chi mole fraction. First நம்ம mole fraction of H2S கண்டுபிடிக்கணும். So mole fraction of H2S என்ன? N2. So N2ன்றது number of moles of H2S divided by N1 plus N2. So இங்க solubility of H2S கொடுத்திருக்காங்க. So which is 0.195 molar. Molalனா என்ன? Molality. So 0.195 molar. Molality நமக்கு definition தெரியும். Molality என்ன? Number of moles of solute present in 1 kg of solvent. அப்பனா இதுல எவ்வளவு moles of H2S இருக்கு? 0.195 moles of H2S in 1 kg of water. So 1 kg of water. Solvent வந்து water. அப்போ வந்து water வந்து 1 kg ன்னு தெரிஞ்சிருச்சு. So அப்போ number of moles of water கண்டுபிடிக்கணும். 1 kg னா என்ன? 1000 grams. So given mass by molar mass. Molar mass of water வந்து 18. So இதை calculate பண்ணீங்கன்னா வர answer வந்து 55.55. So இது வந்து number of moles of water தெரிஞ்சிருச்சு. So இப்போ இதை வந்து நம்ம substitute பண்ணி so நம்ம கண்டுபிடிக்கலாம். So chi வந்து N2 by N1 plus N2. So N2 என்ன? Number of moles of H2S 0.195. So divided by 0.195 plus 55.55. So இதை நீங்க calculate பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 0.0035. So இதுதான் வந்து ஆன்சர் 0.0035. So இது வந்து number of moles of H2S. So இப்போ நமக்கு number of moles mole fraction. So இது வந்து 0.0035 என்னது? Number of mole fraction of H2S. So இது வந்து mole fraction of H2S. So இப்போ mole fraction of H2S தெரிஞ்சிருச்சு. So நம்ம இப்போ வந்து KH கண்டுபிடிச்சிடலாம். So இப்போ KH வேணும்னா P வேணும். Partial pressure வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா at standard conditions. Standard conditionsல பாத்தீங்கன்னா so 0.987 bar. So இதான் partial pressure. So இது வந்து constant value 0.987 bar. So அப்போ இதை யூஸ் பண்ணி KH கண்டுபிடிச்சலாம். KH என்ன? So P divided by so mole fraction of H2S. So இது வந்து 0.987 divided by 0.0035 தான் mole fraction. So இப்போ இதை calculate பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 282 bar. So இதுதான் வந்து Henry's law constant of H2S. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். மோல் ஃபிராக்ஷன் என்ன? N2 by N1 plus N2. N2ன்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2S. ஸோ இது கொடுத்துருக்காங்க மொலாலிட்டி, அதுலேருந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ மொலாலிட்டினா என்ன? 1 kg ஆஃப் சால்வெண்ட். 1 kgனா 1000. ஸோ 1000 டிவைடட் பை 18 வந்து ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ அதை போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 55.55. ஸோ இதுலேருந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் H2S வந்து 0.0035. ஸோ இது P பார்ஷியல் ப்ரெஷர் வந்து ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் 0.987 பார். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து 987 பார். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 282 பார். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.